ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ராஜன் வந்து அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க. 35 கிலோமீட்டர் வேகத்துல சென்றிருந்தாங்க அப்படின்னா 5 நிமிடம் தாமதமாகவே சென்றிருப்பார். அதே 50 கிலோமீட்டர் வேகத்துல செஞ்சாங்கன்னா 4 நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்துல உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா ஸ்பீடு ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். ஸ்பீடுக்கு ஃபார்ம்ல வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் தான். இப்போ அவரு ஆக்சுவலா ரீச் பண்றக்கூடிய டைம்னா T1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் காமனா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாராம், ஆல்ரெடி ரீச் பண்ணக்கூடிய டைம் வந்து T. அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 5 நிமிஷம் தாமதம். அப்ப 5 நிமிஷம் லேட்டா போறாரு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே இது அவர் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாரு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டைமை விட என்ன செஞ்சிருக்காங்க, 4 நிமிடம் முன்னதாகவே, அப்ப சீக்கிரமாவே, அப்ப சீக்கிரம் அப்படின்னா கம்மியான டைம்ல ரீச் பண்ணிட்டாரு. அப்போ T-4 இதுதான் அவங்க ரீச் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, இதே இது நம்மளுக்கு இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டைமுக்கான ஃபார்மேட்டை எழுதிது. இப்போ டைம் ஈக்குவல் என்ன கிடைக்கும், D/S. இதுல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னது T+5 தான். அப்போ அதுக்கு கண்டிஷன் என்னது, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸ்பீடு எவ்வளவு, 35 கிலோமீட்டர். இன்னொன்று அதில் வந்து 4 நிமிடம் 5 நிமிடமாக தான் இருக்குது. அதை நம்ம என்ன மாற்றிருக்கணும், நம்ம வந்து லாஸ்ட்டாக இது வந்து மினிட் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கிலோமீட்டர் பெர் அவர். அதே மாதிரி T-4 எப்போ வரும், X/50. ஏன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பெர் அவர். இதுவும் எதில் தான் இருக்குது, மினிட்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டைனா மைனஸ் பண்ணுறேன். இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்கே T+5 மைனஸ் T-4 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன கிடைக்கும் அப்படின்னா X/35 மைனஸ் X/50ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம், டீயும் கேன்சல் ஆயிரும். 5 இங்கே வந்து மைனஸ் வரும். ஸோ மைனஸ் T ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே என்ன வரும், 5 + 4 9. 9 அப்படிங்கிறது என்னது, இதுல மினிட் தான். ஸோ இதை நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், அவரா சேஞ்ச் பண்றேன். ஸோ 60ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இதுல வந்து எக்ஸ் காமனா இருக்கா, அதே மாதிரி 5ம் காமனா இருக்குது. நான் 5 காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 1/7 மைனஸ் 1/10 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதை பாருங்க, 9/60 ஈக்குவல் டு இது X/5 அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க 10 கிடைக்கும், இங்க 7 கிடைக்கும். ஸோ 10 - 7 3, இங்க கீழே வந்து 70ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா ஸோ 3. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன 35, இங்க 2. ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 35/2ன்னு கிடைக்கும். அப்போ 35/2 அப்படின்னா என்ன வரும், 12.5. ஸோ 17 கரெக்டாக வரும். சரி, அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாமதம், அதுக்கப்புறம் சீக்கிரம், அதுதான் நம்மளுக்கு கீவேர்டு. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டைமை T-ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தாமதம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் எடுத்துக்கிறான்னு அர்த்தம். சீக்கிரமாவே போயிட்டார் அப்படின்னா கம்மியான டைம் தான். அதனால T-4 இது மினிட்ல இருக்குது. லாஸ்டா இந்த இடத்துல என்ன பண்றேன், நம்ம இதை வந்து மினிட்டை வந்து அவரா வந்து மாத்துறோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 17.5 கிலோமீட்டர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து ஆப்போசிட் ஒரு டைஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க. சில ஆப்போசிட் 1 கேட்டிருக்காங்க. ஸோ 1க்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 1க்கு வேணும் அப்படின்னா டைஸோட நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்போ இதில் எதெல்லாம் வந்து வராதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணிடலாம். நம்ம 1 தான் பார்க்க போறோம். ஸோ 1 வராது. 1 இருக்கக்கூடிய டைஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1ல இருக்கக்கூடிய டைஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன வரும், 5 4. ஸோ 5 வராது, 4 வராது, கட் பண்ணிக்கலாம். அடுத்தல லாஸ்ட் டைலையும் நமக்கு என்னது இருக்குது, 1 இருக்குது. ஸோ 4 வராது, 2 வராது. அப்போ 3 6 இந்த 2ல தான் ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ வேற வந்து பாக்குறோம், மெஜாரிட்டி எது வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 3க்கு ஆப்போசிட்டா 1 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. 6க்கு ஆப்போசிட்டா 1 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் 3க்கு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 எந்த டைஸ்ல எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 டைஸ்ல வந்திருக்கு. ஸோ இதுல வந்து 1 2 3 4 5 6 போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 3 வந்து கிடையாது. ஸோ இப்போ 3க்கு என்னெல்லாம் வராது, 5 6 வராது, அதுக்கப்புறம் 2 4 வராது. ஸோ அப்போ என்னதான் வருது, 1 தான். அப்போ நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு, அப்போ 3க்கு ஆப்போசிட் 1, அப்போ 1க்கும் ஆப்போசிட் என்னதான் வரும், 3 தான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறியீட்டு, அதாவது நமக்கு ஒரு கோட்வேர்டு கொடுத்துருக்காங்க. மெடிசின் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுனாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தையை எந்த குறியீட்டுல எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கணக்கை வந்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் கேப் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா லெட்டரும் வந்து செக் பண்ணிக்கோங்க. MEDICA. இப்போ இதுக்கு கீழே இது எப்படி மாத்துறாங்க அதுக்கு நேராக வர மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஜிக் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ EFM. ஸோ இப்போ இதில் என்ன லாஜிக்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே M இருக்கு, இங்கே E இருக்குது. ஸோ எம்முக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன் வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி இங்கே ரெண்டே பாருங்க அது அப்படியே இடத்த வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் M, இந்த லாஸ்ட் லெட்டர் E, அதை அப்படியே நம்ம மாற்றி எழுதும் போது EM. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டுக்கான க்ளூ வந்து இதுதான். ஸோ இந்த லாஜிக்கில் அப்போ நமக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது என்ன வரும், Cயும் Rயும் எங்கே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு இதில் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆன்சரை டக்குனே எடுத்து போட்டிருக்கலாம். அடுத்தாலே நம்ம செக் பண்ணும்போது அதே மாதிரி தான் ரெண்டாக தான் பார்த்துருக்காங்க. ஈக்கும் எண்ணுக்கும் பார்க்குறோம். ஸோ ஈயோடைய அடுத்த லெட்டர் என்னுடைய அடுத்த லெட்டர். ஸோ மாற்றி போடணும். அப்போ என்னுடைய அடுத்த லெட்டர் என்னது O, ஈயோடைய அடுத்த லெட்டர் வந்து F. ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் அடுத்தடுத்த லெட்டர் மாற்றி போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து லாஜிக். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு கிடைச்சிட்டு. ஸோ உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக்கோ அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபிபனோசி சீரீஸ்ல வந்து கேட்டிருக்காங்க 18வது மற்றும் 17வது ஃபிபனோசி எண்களுக்கு இடையான வித்தியாசம். ஸோ நார்மலாக வந்து ஃபிபனோசி வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். 1 1 2 3 இந்த ரெண்டா ஆட் பண்ணி போகணும். ஸோ 5 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதில் வந்து அவ்வளோ நம்பரை போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4-5 நம்பர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th நம்பர் வந்து 5. ஸோ 5th டேம் வந்து 5 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10th டேம் வந்து 55 ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th டேம் வந்து 89. 12th டேம் வந்து 144. ஸோ 12 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 12 ஸ்கொயர் பண்ணால் 144 வரும். ஸோ ஃபிபனோசியோடைய 12வது டேம் இது எப்போ அப்படின்னா அதோடைய சில இதில் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு 1 கொடுத்துருப்பாங்க. 1ல தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். சில இதில் தான் 0 1 சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. அவங்க 0வை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0ன்னு கொடுத்துருவாங்க. இது எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1 தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் 12th எலமெண்ட் தான் 144. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 17வது டேமுக்கும் 18வது டேமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஃபிபனோசியில் என்ன பண்ணுறோம், ரெண்டாக தான் ஆட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது பாருங்க இந்த 12வது சீரீஸ்க்கும் 11வது சீரீஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன வரும், 10வது டேம் வரும். ஸோ இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 55 கிடைக்கும். அப்போ நம்ம வந்து 10வது எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 11வது டேமையும் 12வது டேமையும் கழிச்சாலே போதும். அப்போ அதே மாதிரி பாருங்க இதுல வந்து 17வது டேம். ஸோ 18வது டேமுக்கும் 17வது டேமுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு என்ன வந்துடும், 16வது டேம் தான் வரும். ஸோ 16வது டேம் 12வது டேம் இது தெரிஞ்சிச்சுனாலே இதை நம்ம டக்குன்னு ஆட் பண்ணி போட்டுடலாம். இதை நீங்க ஆட் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா 987 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் வரும். இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணணும், 17வது 18வது உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த சம் பாருங்க 180 குறித்த விலையாகவும் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார். 2வது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடியில் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ நார்மலாக வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த தள்ளுபடிகள் விற்பனை விலை குறித்த விலை இந்த டேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் குறித்த விலையை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ 180 தான் குறித்த விலை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தள்ளுபடி எவ்வளவோ அதை 100ல இருந்து கழிச்சிருப்போம். ஏன்னா நமக்கு 180ல எவ்வளோக்கு விற்கிறாங்களோ விற்பனை விலையை தான் நம்ம அடுத்த டைம்ல போடுவோம். அப்போ தள்ளுபடியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு விற்பனை விலை. இப்போ ஃபர்ஸ்ட் தள்ளுபடி எவ்வளோன்னு கொடுக்கல, அதனால் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 100ல இருந்து எக்ஸை கழிச்சிட்டு பை 100 போட்டால் அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் விற்பனை விலைன்னு சொல்லிட்டு தெரியும். மறுபடியும் இந்த அமௌண்ட்டுக்கு தான் 2வது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 25%. அப்போ அதை என்ன பண்ணணும், 100ல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா 75/100. இதை ஈக்குவல் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், அப்போ 180ல இத்தனை பர்சன்டேஜ் அதுல இத்தனை பர்சன்டேஜ் தான் விற்பனை விலைன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணா எக்ஸோட வழி கிடைச்சிரும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இது 25ஆல கேன்சல் பண்ணும்போது 3 இங்க வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ மறுபடியும் 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 9ன்னு கிடைக்கும். இதுக்கும் 9ஆல கேன்சல் பண்ணா 9 12. ஸோ இங்க 3ஆல கேன்சல் பண்ணா 4. ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 100 மைனஸ் எக்ஸ், கீழே இங்க இருக்கு 10 × 2 20, அந்த பக்கம் போகும்போது 4 × 20ன்னு கிடைக்கும். ஸோ 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எத்தனை, 20% தான் ஆன்சர். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்சர்ல இருந்து கொண்டு போனோம் அப்படின்னா 180ல எந்த ஆன்சர் ஒவ்வொரு பர்சன்டேஜா போட்டு பார்க்கணும், அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த ப்ரொசீஜர் மாதிரிலாம் போறதுதான் உங்களுக்கு வந்து ஈஸி.
அடுத்த சம் பாருங்க. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை 20-30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வந்து வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கணக்குக்கு நம்ம ஷார்ட்கட்ல போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றது யாரு? Pயும் Qவும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது யாருன்னு போட்டுக்கலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. முடிக்கிறது யாரு முடிக்கிறாங்க? Q வந்து விலகிறாரு, மீதி வேலையை முடிக்கிறது B தான். ஸோ ஸ்டார்ட் பண்றது யாரு, முடிக்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் டேஸ் ஃபுல்லா செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாங்க. அப்போ Pயும் Qவும் சேர்ந்து எவ்வளோன்னு தெரியாது, அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ஷார்ட்கட் இருக்குது. ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே வந்து ஆட் பண்ணணும். ஸோ 4 12. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஃபுல்லா 12 நாள்ல அந்த வேலை வந்து முடியும். அதுக்கப்புறம் P மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 20 நாள்ல அவர் வந்து வேலையை முடிப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல யாரு ஸ்டார்ட் பண்றாங்க யாரு முடிக்கிறாங்கன்னா செகண்ட்ல ஃபுல்லா செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல செய்வாங்க. இப்போ லாஸ்ட்ல ரிமைனிங் டேஸ். இப்போ பாருங்க இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா P வந்து Q ஆனவர் சில நாட்களுக்கு அப்புறம் விலகிறாரு, அதுதான் எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ரிமைனிங் டேஸ் என்ன போடுவோம், ஃபுல் ஒர்க்கிங் டேஸ்ல இருந்து அவங்க செஞ்ச வேலையை கழிப்போம். அப்போ எக்ஸ் நாள் செஞ்சிருக்காரு அப்படின்னா 12 - எக்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து P வந்து மீதி வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 5 நாள்ல முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதை நீங்க கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 12 × 5 ஈக்குவல் டு 12 - எக்ஸ் × 20. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா 4, இங்கேருந்து என்ன கிடைக்குது 3. அப்போ 12 - எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9 தான் ஆன்சர். அப்போ அவர் எத்தனை நாள் கழிச்சு செஞ்சிருக்காரு, 9 நாள் கழிச்சு தான் செஞ்சிருக்காரு. ஸோ அடுத்த சம் பாருங்க. A ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலையை செய்கிறார். மீதமுள்ள வேலையை B ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஸோ இது நம்ம ஷார்ட்கட்ல தான் போக போறோம். ஸோ உங்களுக்கு டைமிங் ஒரு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா வீடியோ வந்து இருக்குது, நீங்க பார்த்துக்கோங்க, அப்பதான் இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா விலகுற கணக்கு. ஸோ இடையில வந்து விலகுறது கணக்குக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எப்படி யார் ஸ்டார்ட் பண்றாங்க, ஏ தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா இருவரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கவே இல்லை. ஏ வந்து ஒரு வேலையை 45 நாள்ல முடிக்கிறாங்க, ஆனா 15 நாள் மட்டும்தான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள வேலையை முடிக்கிறது யாரு, பி. அப்போ ஸ்டார்ட் பண்றது ஏ, முடிக்கிறது வந்து பி. அப்போ அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் எழுதிக்கலாமா? அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 45 நாள்ல ஃபுல்லா முடிப்பார், சரியா? அதுக்கப்புறம் பி வந்து தெரியாது, அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஏ எத்தனை நாள்ல வேலை செய்யறாங்க, 15 நாள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க. அப்ப இன்னும் மீதி எவ்வளவு வேலை இருக்குது, 45ல இருந்து 15 கழிச்சிட்டோம் அப்படின்னா 30 நாள். ஸோ இந்த கணக்கு மாடல் தான் இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அது நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ 45 நாள் வேலையில ஒரு 15 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்ப மீதி வேலை, அப்ப இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல 30 வரும். இப்ப இந்த 30 நாள் வேலையை தான் பி எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 24 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ பி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸா இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ 45 × 24 ஈக்குவல் டு எக்ஸ் × 30. ஸோ இப்போ 15ஆல கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க வந்து 2, அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆல கேன்சல் பண்ணா 12. ஸோ எக்ஸ் வந்து எத்தனை, 36. அப்போ பி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்களாம், 36 நாள்ல முடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்கிறதுக்கு ஆகும் நேரம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலா ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு பார்க்கலாமா? அப்போ ஏயோட ஒர்க்கிங் டேஸ் 45, பியோட ஒர்க்கிங் டேஸ் வந்து 36. நம்ம ஷார்ட்கட்ல போடும்போது 45 36 கீழே வந்து ஆட் பண்ணும்போது 81. 9ஆல கேன்சல் பண்ணா 9, இங்க 5, இங்க வந்து 9ஆல கேன்சல் பண்ண அப்போ 20 கிடைக்குதா? அப்போ ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல செய்யறாங்க, 20 நாள். இது எப்போ, முழு வேலையை செய்யறதுக்கு. அப்போ ஒரு வேலை முழு வேலையை செய்யறதுக்கு 20 நாள் அப்படின்னா அவங்களுக்கு 80% தான். அப்போ 80னா 80/100ன்னு போட்டுக்கலாமா? அதை வந்து எக்ஸ் டேஸ்ல முடிப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த கணக்கு அப்போ எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 20 × 80/100. ஸோ அப்போ ஆன்சர் எத்தனை, 8 × 2 16 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. ஸோ இப்போ நார்மலா வந்து
கடந்த தொலைவு இப்போ ஸ்ட்ரைட்டா நடக்கிறாரு அப்படின்னா அந்த 150 மீட்டரே நம்ம கடந்த தொலைவா எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வட்ட பாதைய. இப்போ வட்ட பாதையில கடந்த தொலைவு அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா சுற்றளவுக்கு சமம். ஒரு சுற்று சுற்றினாங்கன்னா சுற்றளவு, ரெண்டு தான் மறுபடியும் மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு நார்மலா கடந்த தொலைவு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கடந்த தொலைவு அப்படிங்கிறது வட்டத்தினுடைய சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது, 2πr. ஸோ அப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 2 × 22/7 × ஆரோட வேல்யூ 150. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ல கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி கேன்சல் ஆகாத டைம்ல வந்துச்சு அப்படின்னா இதனோட வேல்யூவா நம்ம 3.14ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இதுக்கு எப்படினாலும் கேன்சல் ஆயிரும். 3.14 × 150. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கடந்த தொலைவு. இப்போ இந்த இப்போ நம்ம டைம் ஒரு லாஜிக்ல யோசிக்கலாம். 9 நிமிஷத்துல அவர் கடந்த தொலைவு எவ்வளவு, 2 × 3.14 × 150. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 நிமிடத்துல எவ்வளவு தொலைவு கடந்திருப்பாரு. ஸோ அப்போ நம்மளுக்கு டைம் அதிகமா இருக்கும்போது அவங்க நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன செய்யும், அதிகமா இருக்கும். அப்போ இது நம்மளுக்கு நேர்மாறல் தான். ஸோ கிராஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ x × 9 = 3 × 2 × 3.14 × 150. 3 கேன்சல் பண்ணா இங்க 3 ஆயிரும், இங்க 3 மறுபடியும் கேன்சல் பண்ணா 50 கிடைக்குமா? 50 × 2 எவ்வளவு, 100. ஸோ 100 × 3.14 எவ்வளவு, 314 தான் ஆன்சர். ஸோ எப்பவுமே கடந்த தொலைவு அப்படிங்கிறது நம்ம 150 எடுக்கக்கூடாது, ஏன்னா வட்ட பாதையை தான் கடக்குறாங்க. இப்போ வட்ட பாதையினுடைய கடந்த தொலைவு அப்படிங்கிறது அதனுடைய சுற்றளவுக்கு சமம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வந்துடும். ஸோ இந்த சம் பாருங்க, ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் 34 அப்படின்னா அந்த எண்ணை காணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவர் என்ன பண்ணணும், எக்ஸை 8/9 பெருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாரு, எக்ஸை 8/9 வகுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அவருக்கு கிடைச்ச ஆன்சர் இப்போ இதில் வந்து பாருங்க, வகுத்தல பெருக்கலாம் மாத்தினா இங்க என்ன போறோம், 9/8 போடும். இதுதான் அவரு பண்ணுன ஆப்ரேஷன். அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து என்ன வரும், எக்ஸ்ல 9/8. ஆனா ஒரிஜினல் ஆன்சர் என்னது, எக்ஸ்ல 8/9. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் 34ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு கிடைச்ச ஆன்சருக்கும் உண்மையான ஆன்சருக்கும் உள்ள வித்தியாசம் 34. இதை மீச்சம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 9ஆல இங்கேயும் 8ஆல இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 81x மைனஸ் 64x டிவைடட் பை 9 × 8ன்னு வச்சுக்கலாம். நமக்கு எப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ 34. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 17x. 17x இது மறுபடியும் அந்த பக்கம் மூவ் பண்ணும்போது 34 × 8 × 9ன்னு கிடைக்கும். 1 17 17 2 17 34. ஸோ அப்போ 9 72. இப்போ x = 72 × 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 144 தான் ஆன்சர். அடுத்ததான் பாருங்க, 1 + 2 + 3 அப்படிங்கிற ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து 666 அப்படின்னா என்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா இது இயல் எண்களின் கூடுதல் தான். nth டேர்முக்கு ஃபார்முலா என்னது, n × n + 1/2. இப்போ இதனுடைய ஆன்சர் தான் எத்தனை, 666. இப்போ n × n + 1 = நமக்கு என்ன கிடைக்கும், இது மறுபடியும் 2ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 3 1. ஸோ இதுதான். இப்போ n × n + 1 வந்து இப்போ இதில் என்ன அர்த்தம், நம்ம இப்போ இது n² அப்படிதான் மாற்றி பண்ணணுமான்னு கிடையாது. ஆப்ஷனில் இருந்து செக் பண்ணலாம். என்னங்கிறது நம்பர், n + 1னா அதுக்கு அடுத்த நம்பர். ஸோ ஒரு நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும், 1332 கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 35. அப்போ 35 அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், 36. நான் லாஸ்ட் டிஜிட்டை வச்சுட்டு நான் கண்டுபிடிக்கலாம். 6 5 லாஸ்ட் டிஜிட் 30 தான் வரும். அப்போ கண்டிப்பா இது வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்து 36 பாருங்க, 36 அடுத்த நம்பர் 37. அப்போ இது வந்து நமக்கு 2 வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து இதே இது நம்ம 37க்கு பாருங்க, 38க்கும் செக் பண்ணி பாருங்க. ஸோ 36 × 37 தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1332 வரும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கணக்கு 3 + 1 + 1/3 அப்படிங்க முடிவில் என்ற தொடரின் கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன தொடர்ல இருக்கு அப்படின்னா பெருக்கு தொடர்ல தான் இருக்குது. ஸோ இது வந்து ஜிபி.
இப்போ இதுல வந்து பாக்குறோம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்ப ஏயோட வேல்யூ வந்து 3 ஆர். அப்ப ஆர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டிவைட் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3. அப்போ நமக்கு பொது விகிதம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பெருக்கு தொடர்ல நமக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என்ன பார்த்தோம், நமக்கு a இன்ட்டு 1 அந்த 1 பவர் 1 மைனஸ் ஆர் பவர் n இல்லாட்டா ஆர் பவர் n மைனஸ் 1 அந்த ஃபார்மெட்ல வரும். முடிவிலி தொடர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபார்முலா என்ன வரும், a/1 மைனஸ் ஆர்னு சொல்லிட்டு வரும். ஆரோட வேல்யூ 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா 1 மைனஸ் ஆர்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஏயோட வேல்யூ 3, 1 மைனஸ் 1/3. அப்போ என்ன கிடைக்கும், 3 டிவைடட் பை 3 எல்சிஎம் எடுத்துட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2/3 கிடைக்கும். இது தலைகீழா எழுதும்போது 3 இன்ட்டு 3/2. இப்போ ஆன்சர் எத்தனை, 9/2 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, x plus 6, x plus 12 மற்றும் x plus 5 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர்னு கொடுத்துட்டாங்களா, ஆனால் 3 எலமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கல. அப்போ நமக்கு பெருக்கு தொடர்ல நமக்கு என்ன தெரியும், இந்த காமன் ரேஷியோ ஆரோட வேல்யூ வந்து அடுத்தடுத்த 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கும் போது இது ஈக்குவலண்டா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ x plus 12ஐயும் x plus 6ஐயும் டிவைட் பண்றது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், x plus 15ஐயும் x plus 12ஐயும் டிவைட் பண்றதுக்கு. இப்போ நார்மலா ஒரு 3 நம்பர் வந்து பெருக்கு தொடர்ல இருந்துச்சுன்னா 2வது நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுவோம். அதுவும் 3வது நம்பரையும் 2வது நம்பரையும் டிவைட் பண்றது எப்படிதான் இருக்கும், ஈக்குவலாண்டா தான் இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ல இருந்து பார்க்கலாம். 16 + 6 = 22. அதுக்கப்புறம் இது வந்து அப்போ அந்த இது வந்து நம்மளுக்கு ஒரு பெருக்கு தொடர்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் ப்ரொசீஜர்லேயே நான் சால்வ் பண்றேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், x plus 12 இந்த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இங்க x plus 6, x plus 15. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x ஸ்கொயர் plus 144 plus 24x ஈக்குவல் இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் plus 15x plus 6x 60 90. இப்போ x ஸ்கொயர் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். இங்க என்ன வரும், 2ஐயும் ஆட் பண்ணா 21x. ஸோ இது இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது 24x மைனஸ் 21x. இங்க வந்து 104, 2 கூட டிஃபரன்ஸ் தான். ஸோ மைனஸ் பிளஸ் நமக்கு முக்கியம் கிடையாது, அதனால 2க்கும் இது பண்ணிடுறேன். ஸோ 3x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 54. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை, 18. இப்போ எக்ஸோட வேல்யூ 18. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணுங்க. இப்போ 18 செக் பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 24 வரும். ஸோ அதுக்கப்புறம் 18 6. நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். இது ஆனால் இப்படி கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும், மிஸ்டேக் வந்து வராது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளையும் கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுல நம்மளுக்கு கூடுதலுக்கு ஃபார்முலானது Sn ஈக்குவல் டு லாஸ்ட் உறுப்பு என்னன்னு தெரியாது, அதனால நம்ம a plus l ஃபார்முலா யூஸ் பண்ணாம இன்னொரு ஃபார்முலா உண்டு, n/2 இன்ட்டு 2a plus n minus 1 into d. இதுதான் வந்து ஃபார்முலா. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 31 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அதனுடைய 16வது உறுப்பு ஸோ T16 வந்து கொடுத்துட்டாங்க, mன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 16வது உறுப்புனா எப்படி எழுதியிருப்போம் நம்ம, ஆக்சுவலா a plus n minus 1 அப்படிங்கும்போது 15d. இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் இப்போ 31வது உறுப்பு வரைக்கும் கூடணும். அப்போ என்ன வரும், S31 ஈக்குவல் டு n/2 n/2 என்ன வரும், என்னோட வேல்யூ 31/2 போட்டுக்கலாமா. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் 2a plus n minus 1 அப்படின்னா 30 into dன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், காமனா இருக்கிற டேர்மை வெளியில எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும், S31 ஈக்குவல் டு 31/2. இதுல என்ன இருக்கு, காமனா 2 காமனா இருக்கிறதுனால நான் 2 வெளியில எடுத்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், a plus 15d. ஆனா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அப்போ a plus 15ஓட வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், mன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து 2 கேன்சல் ஆயிருமா, இதோட வேல்யூ m சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் எத்தனை, 31. m தான் 31 உறுப்புகளினுடைய கூடுதல். ஸோ ஆன்சர் வந்து 31 m. அடுத்த சம் பாருங்க, x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில்
கூம்பினுடைய உயரம். இப்போ நம்மளுக்கு நார்மலா ஒரு கோலம், உருளை அந்த மாதிரி கணக்குகள்லாம் வந்துச்சுன்னா கன அளவை எடுத்துதான் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு உருவத்தை இன்னொரு உருவமா மாத்துறாங்க அப்படின்னா இப்ப என்ன பண்றாங்க, கோலத்தை வந்து எதா மாத்துறாங்களாம், கோலம் வந்து எதா மாற்றப்படுது, ஒரு கூம்பா வந்து மாற்றப்படுது. அப்போ இது வந்து 3D ஷேப் அப்படிங்கிறதுனால நம்ம இங்க என்ன எடுப்போம், கன அளவு வால்யூம் தான் எடுத்து சால்வ் பண்ணுவோம். அப்ப இதுல வந்து கோலத்தின் கன அளவு எதுக்கு சமமா இருக்கும், கூம்பினுடைய கன அளவுக்கு சமமா இருக்கும். இப்போ கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது, 4/3 பை r3. கூம்பினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்னது, 1/3 பை r²h. இதுல வந்து காமன் டேர்ம் ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 4r³ = r²h சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ இதுல பாருங்க x சென்டிமீட்டர் ஆரம் உள்ள, இப்போ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரோட வேல்யூ எக்ஸா இருந்துச்சுன்னா கூம்பினுடைய உயரம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அதே ஆரம் உள்ளது, அப்போ ரெண்டினுடைய ஆரமும் சமம் தான். அப்போ இங்க r² கேன்சல் ஆயினா இங்க வந்து 2r கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன், h = 4r தான். இப்போ h = இப்போ rக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், x வந்து சப்ஸ்டிட் பண்ணா h = 4x தான் இதனுடைய ஆன்சர். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குக்கெல்லாம் கண்டிப்பா ஃபார்முலா தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்போ ஷார்ட்கட்லாம் கிடையாது, ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் அப்ளை பண்ணி நம்ம போட முடியும். ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ மொத்த புறப்பரப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னது, 2πr h + r அப்படின்னு சொல்லிட்டு வரும். நார்மலா வலைப்பரப்புனா கூம்புக்கு வந்து இந்த உருளைக்கு வந்து 2πr h வரும். எக்ஸ்ட்ரா மேல ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், 2 வட்டப்பரப்பும் சேர்ந்து வர்றதுனால தான் இந்த ஃபார்முலா வரும். 2πr × h + r தான் புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய ஆரம் வந்து உயரத்தில், இப்போ ஆரோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உயரத்துல 1/3. ஸோ ஆரோட வேல்யூ வந்து h/3 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணா அதான் ஆன்சர். அப்போ மொத்த புறப்பரப்பு = 2π × நான் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எப்படினாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஒன்று ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம், அப்படின்னா ஹெச்சுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆருக்கு பதிலாகவே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும், h/3, இங்கே என்ன வரும், h + h/3 வரும். ஸோ எனக்கு நம்ம ஃபார்முலா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆரோட வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 2π × h/3 அப்படியே இருக்கும். உள்ள வந்து மீசிங் எடுத்தோம் அப்படின்னா 3h + h 4h/3. இப்போ இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 8πh²/9. அப்போ ஆன்சர் என்னது, 8/9πh² தான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கணக்குகள் பண்ண முடியும். அடுத்த சம் பாருங்க, சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு, ஒரு கோலத்தின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 3 ஷேப்புக்கு கன அளவினுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலிண்டர், உருளையினுடைய கன அளவு, அதுக்கப்புறம் கூம்பினுடைய கன அளவு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பியருடைய கன அளவு, கோலத்தினுடைய கன அளவு. இந்த 3க்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது, πr²h. கூம்புக்கு வந்து என்ன வரும், 1/3 r²h. ஸ்பியருக்கு கோலத்துக்கு வந்து 4/3 r³. இதுலயே நம்ம 3க்குமே காமனா இருந்தா மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். 2 இதுக்கு காமனா இருக்குன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ 3லயுமே வரக்கூடிய டேர்ம் வந்து 5, இதை வந்து கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ r²h, இங்க வந்து என்ன வருது, r²h/3, இங்க 4/3 r³. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் விட்டம் தான் சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சமமான விட்டம் மற்றும் உயரம். ஸோ அந்த விட்டம் வந்து எதுக்கு சமமா இருக்குது, உயரத்துக்கு சமமா இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்னது, d = h தான் வந்து கண்டிஷன். இது சமமான விட்டம் மற்றும் உயரம். அப்போ விட்டம் வந்து உயரத்துக்கு சமமா இருக்குது. ஆனா நமக்கு இதுல எழுதியிருக்கிறது எல்லாத்துலயுமே ஆரம் தான் இருக்கு. அப்போ விட்டத்துல இருந்து ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ 2r = h. அப்போ r = என்ன சொல்லலாம், h/ன்னு போடலாம். இல்லைன்னா நம்ம ஹெச்சுக்கு பதிலாக 2r நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, r², நான் ஹெச்சுக்கு பதிலாக என்ன பண்றேன், 2r போடுறேன். அதுக்கப்புறம் = r² அப்படியே இருக்கும். ஹெச்சுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2r போட்டோம்னா /3 அப்படியே இருக்கும். 4/3 r³. நம்ம r அப்படியே வச்சுக்கலாம். இதுலயும் r³ இருக்குது, இதுலயும் r³ இருக்குது, இதுலயும் r³ இருக்கு. அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2/3 2/3
4/3 இருக்குது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக 2 இருக்குது. அப்போ 2ஆல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2 கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு? இங்கே 2 கேன்சல் ஆயிரும். 1:3:2/3. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? 3. மறுபடியும் இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா 1, இங்கே 3 கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் எத்தனை? 3:1:2 தான் இதனுடைய ஆன்சர். அப்படி இல்லாமல் இதில் நம்ம என்ன பண்ணலாம்? R = h/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஃபார்மேட் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அடுத்த சம் பாருங்க. 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்குள் உள்ளது. அந்த பனிக்குள் ஆனது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்குள்ளை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை? அப்போ நார்மலாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு பாத்திரம் இருக்குது. அது ஃபுல்லாத்துலேயே ஐஸ்கிரீம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வந்து என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்ன கோன், அதாவது நம்ம கோன் ஐஸ் வாங்குவோம்ல, அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறாங்களாம்? நிரப்புறாங்க. அப்போ நிரப்பும்போது நமக்கு எத்தனை கோன்? அப்போ இந்த மாதிரி கணக்கில் எண்ணிக்கை கணக்கு. ஒரு உருவத்தை சின்ன சின்ன உருவங்களா மாற்றும் போது அதனுடைய எண்ணிக்கையை கேட்டாங்க அப்படின்னா அது எண்ணிக்கையை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். பெரிய உருவத்தினுடைய கன அளவை மேலே போட்டுக்கோங்க, சிறிய உருவத்தினுடைய கன அளவை கீழே போட்டுக்கோங்க. அப்போ பெரிய உருவம் என்னது? உருளை தான். இப்போ உருளையினுடைய கன அளவு, உருளையினுடைய கன அளவை மேலே போட்டுக்கணும். கீழே நம்மளுக்கு என்னதான் இருக்குது? அந்த நம்ம நிரப்ப சின்ன சின்ன ஷேப் வந்து கூம்பும் அரைக்கோளமும் இணைஞ்சதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இது இருக்குது. அப்போ கூம்பினுடைய கன அளவையும் அரைக்கோளத்தினுடைய கன அளவையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணனா சிறிய உருவத்தினுடைய கன அளவு கிடைச்சிடும். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா என்னது? πr²h. கீழே பாருங்க, கூம்பினுடைய கன அளவா? கூம்பினுடைய உயரம் வந்து, அப்போ கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? 1/3/r²h. அரைக்கோளத்துக்கு என்ன வரும்? 2/3/r3. இதுல எல்லாமே ஆரம் வந்து சமம் கிடையாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பெரிய கோளத்துக்கு தனியா ஆரம் கொடுத்துருக்காங்க, சின்னதுக்கும் தனியா ஆரம் கொடுத்துருக்காங்க. கூம்பின் உயரம் 9, ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர். இந்த 3 தான் எதனுடைய ஆரமாகவும் இருக்கும்? அரைக்கோளத்தினுடைய ஆரமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கண்டிஷன்ஸ். இந்த பக்கம் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ n = என்ன கிடைக்கும் அப்படின்னா r². ஃபர்ஸ்ட் வந்து உருளையினுடைய வேல்யூஸை போட்டுக்கலாம். உருளையினுடைய ஆரம் வந்து 6, ஸோ 6 × 6 வரும். உயரம் வந்து 15, அப்படியே போட்டுக்கலாம். கீழே நம்மளுக்கு வந்து 1/3 × r². இது வந்து என்னது? கூம்பினுடைய ஆரம். கூம்பினுடைய ஆரம் வந்து 3, ஸோ 3 × 3ன்னு வரும். அதோடைய உயரம் வந்து 9 ப்ளஸ் உருளையினுடைய அரைக்கோளம். அரைக்கோளத்துக்கு 2/3 அப்படியே இருக்குது. r3. இங்கே வந்து உருளையினுடைய கூம்பினுடைய ஆரமும் அரைக்கோளத்தினுடைய ஆரமும் சமம் தான். ஸோ அதே நம்ம 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு 3 கேன்சல் ஆயிரும், இதுலேயும் ஒரு 3 கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே வந்து 6 × 6 × 15. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மல்டிப்ளை பண்ணாதீங்க, நமக்கு அதிலே கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 27 + 9 18ன்னு கிடைக்குது. 6 × 6 × 15. இப்போ இதில் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் 45. ஸோ 1, இங்கே வந்து 3 கிடைக்கும், கேன்சல் பண்ணால் 2. ஸோ அப்போ 6 × 2 வந்து எத்தனை? 12. அப்போ எத்தனை கோனில் தான் நிரப்பலாம் அப்படின்னா 12 ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணலாம். ஆன்சர் வந்து இதுக்கு 12 தான். அடுத்த சம் பாருங்க. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு வந்து 1.078 × 10⁶ லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கன அளவு வந்து மீட்டர் கியூப்ல கொடுக்காம லிட்டர்ல கொடுத்தாங்க அப்படின்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1000 லிட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர் கியூப்புக்கு சமம். ஸோ அப்போ இதில் வந்து 1000 லிட்டருங்கிறது 1 மீட்டர் கியூபுக்கு வந்து சமம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமாக கன அளவு வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1.078 × 10⁶ லிட்டர்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் 1000 எப்படி எழுதலாம்? 10⁻3ன்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ நான் இதை மாற்றிக்கிறேன். 0.78 10⁻6 10⁻3 × 10⁻3 லிட்டராக பிரித்து வச்சுக்கிறேன். அப்போ இதனுடைய வேல்யூ தான் என்னது? 1 மீட்டர் கியூப். அப்போ ஆன்சர் எத்தனை? 1078 மீட்டர் கியூப். இதை தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வால்யூமை வந்து மீட்டர் கியூபாக மாற்றிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொட்டியினுடைய விட்டம் வந்து 7 மீட்டர். அப்போ விட்டம் வந்து 7 மீட்டர் அப்படின்னா ஆரம் வந்து என்ன வரும்? 7/2. ஸோ டிவைட்லாம் பண்ண வேண்டாம். உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உருளையினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்னது? πr²h. அப்போ இதில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ 22/7
ஆர் வந்து என்ன வரும், ஆர் வந்து 7/2. ஸோ இப்போ 7/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு ஹெச், இதோடைய வேல்யூ தான் 1078. இப்போ 7 கேன்சல் ஆயிருமா, 2 கேன்சல் பண்ணால் 11. ஸோ இப்போ இதை மறுபடியும் 7ஆல் கேன்சல் பண்ணால் 1 7 7 35 7 28. ஸோ மறுபடியும் 11ஆல் கேன்சல் பண்ணால் 1 14. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 14 = h/2ன்னு கிடைக்குது. அப்போ h = என்ன கிடைக்குது, 28. அப்போ உயரம் வந்து 28 மீட்டர் தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, ஒரு கோளத்திலிருந்து எத்தனை அரைக்கோளங்கள் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா வந்து ஒரு கோளம் இருக்குது, அதை நம்ம 2ஆ கட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், 2 சமமான பாதிகளுடைய அரைக்கோளமா கிடைக்கும். நம்ம எப்படி அன்ஈக்குவலா கட் பண்ணா கூட நமக்கு என்னதான் வரும், வந்து 2 பார்ட்டா தான் அது வந்து பிரியும். அப்போ ஒரு கோளத்துல இருந்து எத்தனை அரைக்கோளங்கள் கிடைக்கும் அப்படின்னா 2 அரைக்கோளங்கள் தான் கிடைக்கும். அதுதான் வந்து ஆன்சர். அடுத்து, ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6, அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரி. இப்போ நார்மலா திட்ட விலக்கம், ஸோ திட்ட விலக்கத்துல வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல, திட்ட விலக்கம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 3.6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ திட்ட விலக்கத்தை நம்ம ஒரு அந்த தரவுகள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்றதுனால இல்லாட்டா சப்ட்ராக்ட் பண்றதுனால திட்ட விலக்கம் சேஞ்ச் ஆகாது. ஆனா மல்டிப்ளை பண்ணும்போதும் டிவைட் பண்ணும்போதும் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். அப்போ எதால மல்டிப்ளை பண்றாங்களோ திட்ட விலக்கத்தையும் அதால மல்டிப்ளை பண்ணணும், எதால டிவைட் பண்றாங்களோ திட்ட விலக்கத்தையும் அதால டிவைட் பண்ணணும். இப்போ 3.6 இப்போ என்ன பண்றாங்க, வகுக்கும் போது, அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், 3ஆல டிவைட் பண்ணணும், அதுதான் புதிய திட்ட விலக்கம். ஸோ இப்போ ஆன்சர் எத்தனை வரும், 1.2. ஸோ திட்ட விலக்கம் வந்து 1.2. அப்போ நம்மளுக்கு ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. அப்போ 1.2 எது இருக்கோ அதுதான் ஆன்சர். விலக்க வர்க்க சராசரி அப்படிங்கும்போது என்ன வரும், σ². அப்போ 1.2 மறுபடியும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். 12 ஸ்கொயர் பண்ணா 144, 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 1.44. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் சராசரி 6.5 12.5 மாறுபாட்டு கெழு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா மாறுபாட்டு கெழுவுக்கு ஃபார்முலா என்னது, σ/x × 100% சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து சிக்மாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6.5. அதுக்கப்புறம் x தான் சராசரி 12.5 × 100. ஸோ இப்போ இதில் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம காமனாக மல்டிப்ளை பண்ணாமே நான் ஷார்ட்டாகவே எழுதிடுறேன். ஸோ இதோடைய வேல்யூ வந்து இதுதான், இங்கே 100ன்னு எழுதிக்கலாமா. மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் இங்கே 13 கிடைக்கும், இதை வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 25ன்னு கிடைக்கும். ஸோ 25ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஸோ 13ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 52%. நார்மலாகவே மாறுபாட்டு கெழு வந்து பர்சன்டேஜில் தான் இருக்கும். இங்கே பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஆன்சரும் இதில் தான் ஒரு பர்சன்டேஜில் தான் வரும். ஸோ அடுத்த கணக்கு பாருங்க, ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நெட்டாண்டு அப்படிங்கிறது என்னன்னா லீப் ஆண்டு. ஸோ நார்மலா வந்து நார்மல் இயருக்கு வந்து 365 நாட்கள், ஆனால் லீப் வருஷத்துக்கு லீப் ஆண்டுக்கு வந்து 366 நாட்கள். இதை நான் 7ஆல் டிவைட் பண்றேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 5 2 பிளஸ் மீதி வந்து ஒரு 2 கிடைக்கும். நார்மலா சாதாரண ஆண்டுனா மீதி 1 வரும், நெட்டாண்டுங்கும் போது மீதி வந்து 2 வரும். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரா வந்து 52 எல்லாமே 52 வாட்டி முடிஞ்சிரும், எக்ஸ்ட்ரா 2 டேஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இந்த 2 டே என்னவா இருக்கலாம், மண்டே சண்டேவா இருக்கலாம். அதுக்கப்புறம் சரி ஃபர்ஸ்ட்லேருந்தே அது குழப்பாது, சண்டே மண்டேவா இருக்கலாம், மண்டே டியூஸ்டேவா இருக்கலாம், டியூஸ்டே வெனஸ்டேவா இருக்கலாம், அதுக்கப்புறம் வெனஸ்டே தர்ஸ்டேவா இருக்கலாம், தர்ஸ்டே ஃப்ரைடேவா இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம். 2 4 6 7 காம்பினேஷன்ல வர்றதுக்கு. அப்போ n(s)ஓட வேல்யூ வந்து 7 தான். ஸோ n(s) வந்து 7ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வரணும், சனிக்கிழமை வந்து வரணும்னு கொடுத்துருக்காங்க, 53 சனிக்கிழமைகள் வரணும். அப்போ ஆல்ரெடி 52 சனிக்கிழமை வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு வாட்டி சனிக்கிழமை. அப்போ சாட்டர்டே வந்து எதுலலாம் வருது, ஃப்ரைடே சாட்டர்டே வரலாம், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே வரலாம். அப்போ 2 சான்ஸ் வந்து இருக்குது. அப்போ நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி வந்து 2 தான். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன வரும், 2/7 தான் இதனுடைய ஆன்சர். அந்த மாதிரி போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த பாருங்க, ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் 1ஆம் இடமதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலா ஒரு புக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கட்டும் பேஜ் நம்பர், ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த யூனிட் டிஜிட். ஸோ இப்போ நம்மளுக்கு நார்மலா 15 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கான வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க.
இப்போ நார்மலா இந்த செகண்ட் பிளேஸ்ல எத்தனை நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது? 0ல இருந்து 9 நம்பர் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப நமக்கு n of s இப்போ டோட்டலா எத்தனை நம்பர் வரும்? 10 நம்பர் வந்து அந்த இடத்துல வரலாம். இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் வரணும்னு கொடுத்துருக்காங்க? 7 விட குறைவா இருக்கணும். அப்ப நம்மளுக்கு எதுலலாம் வரணும்? நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்னது? 0ல இருந்து 6 வரைக்கும் வரலாம். 7 தாண்டிடக்கூடாது, 7 வரக்கூடாது. அப்ப 0ல இருந்து 6 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 7 நம்பர் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 7/10. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதுல நம்மளுக்கு நிறைய என்ன மிஸ்டேக் பண்ணும் அப்படின்னா 0வை மறந்துடும். ஸோ 0வை மறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். அடுத்த சம் பாருங்க. √9x = ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்றேன். இப்போ √9 x = கியூப் ரூட் ஆஃப் 9². ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா ஸ்கொயர் ரூட் இல்லாட்டா கியூப் ரூட் அப்படின்னா வந்து பவர் 1/ல எழுதலாம். அப்போ 9x இது வந்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2ன்னு எழுதுவோம். இப்போ 9² அதை எப்படி எழுதுவோம்? 1/3ன்னு எழுதுவோம். ஸோ முள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த ரெண்டும் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ x/2 = 9 × 2/3ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு பேஸ் சேமாக இருக்கிறதுனால நம்ம பவரை மட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ x/2 = 2/3. அப்போ x = என்ன கிடைக்கும்? 4/3 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க. அதுவும் ஒரு ஸ்கொயர் ரூட் சம் தான். ஒரு √27 + √12. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 27 3 × 9ன்னு எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? 4 × 3ன்னு எழுதலாம். இப்போ இதில் 9 காமனான ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடலாம். ஸோ 3 √3 + இதை வெளியில் எடுத்தோம்னா 2 √3ன்னு கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணும்போது √3 காமனாக இருக்குது. இதை நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளே என்னது இருக்கும்? 3 + 2 தான் இருக்கும். ஸோ √3 × 5 அது எப்படி எழுதலாம்? 5 √3 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா √3 ஆட் பண்ணி அந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது. காமனாக வெளியில் எடுத்துட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் 5 √3 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. a + 1/a = 6. a³ + 1/a³ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் a/= 6ன்னு கொடுத்துருக்காங்களா? கியூப் ஃபார்மெட் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ கியூப் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதனுடைய வேல்யூவை வந்து கியூப் பண்ணிட்டு மைனஸ்ல இங்கே வந்து கியூபுங்கள 3 இந்த இதனுடைய வேல்யூ 6. ஸோ இதுலேயும் ப்ளஸ் கேட்டாங்க அப்படின்னா 6 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை கியூப் பண்ணிக்கணும். மைனஸ் போட்டுட்டு மறுபடி கியூபுங்கிறதுனால 3 அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து 6 போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபார்மெட் வந்து எப்படின்னா நம்ம வந்து என்ன ஃபார்மெட்டில் எழுதுவோம் அப்படின்னா a/1/a த ஹோல் கியூப். இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a³ + 1/a³ + 3a² இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன வரும்? 216 - 18. இப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 8 தான் வரும். இப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 1ல தான் 8 இருக்கு. ஸோ இப்போ 190. இப்போ கழிச்சாலும் ஆன்சர் எத்தனை தான்? 198 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. a/m + 1. ஸோ பாருங்க a/m + 1 a/m + 2 அதுக்கப்புறம் a/m + 3. ஸோ இதனுடைய மீ பவர் HCF என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி பவர் கணக்கில் அடுக்கு சின்ன அடுக்கு தான் HCF வரும், பெரிய அடுக்கு தான் LCM வரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? a/m × a எழுதலாமா? அப்படி இல்லைன்னா இதுதான் நமக்கு சின்ன அடுக்கு. அப்போ ஆன்சர் என்னதான் வரும்? இதுதான் அதனுடைய HCF வரும். ஏன்னா இதில் நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எழுத்து காமிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? a² எழுதலாம். இதை வந்து a/m × a³ எழுதலாம். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னது? a/m காமனாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து வரும். அப்போ நம்ம மறுபடியும் ஆட் பண்ணும்போது a/m + 1. இப்போ கம்பேர் பண்ணுறோம், அடுக்குகளில் கம்பேர் பண்ணுறோம், எது சின்ன அடுக்கு. அப்போ m + 1 m + 2 m + 3 இந்த மூணையும் கம்பேர் பண்ணாலே போதும். எதுதான் சின்ன அடுக்கு? m + 1 தான் சின்ன அடுக்கு. அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சரில் வரும். அடுத்த சம் பாருங்க. ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்கு. 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது மகன்களுடைய வயதின் கூடுதலை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ராமனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு மகன்களுடைய வயதை பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுத்துடல. ரெண்டையும் சேர்த்து கூடுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ராமனினுடைய வயதை நான் 6ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 6 அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்குது? அவங்களுடைய மகன்களுடைய வயதை வந்து நான் என்ன பண்றேன்? ஒரு மகனோட வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 2வது மகனோட வயசை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 மகனுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்கு. இது என்ன ஏஜ்? பிரசன்ட் ஏஜ்.
இதே இது என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகள் கழித்து. அப்ப 5 ஆண்டுகளுக்கு அப்புறம், 5 ஆண்டுகளுக்கு அப்புறம்னா r+5 ஈக்குவல் டு இங்க என்ன வரும், x+5. உங்களுடைய வயசு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் y+5. ஏன்னா உங்களுடைய கூடுதல் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க, அதனால பிளஸ் போட்டு எழுதிக்கிடுறேன். இப்போ என்னவா இருக்குது, 2 மடங்கா இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாமா? இப்போ r+5 ஈக்குவல் டு இங்க என்ன வரும், x+y பிளஸ் வந்து ஒரு 10, இந்த வெளியில வந்து 2. இந்த x+y ஓட வேல்யூ நமக்கு இங்க இருந்து எப்படி எழுதலாம், x+y ஈக்குவல் டு r/3 எழுதி வச்சுக்கலாமா? இதை மறுபடியும் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், r+5 ஈக்குவல் டு r/3 பிளஸ் 10 இன்ட்டு வந்து 2. இப்போ இதை காமனா 3 எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ r+5 ஈக்குவல் டு r+30/3 இன்ட்டு 2. ஸோ 3 இந்த பக்கம் போயிட்டுனா 3r + 15 ஈக்குவல் டு 2r + 60 கிடைக்கும். ஸோ இப்போ நம்பர்லாம் ஒரு சைடு, ஆர்லாம் ஒரு சைடு ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா r ஈக்குவல் டு 45 தான் இதனுடைய ஆன்சர். அப்போ இதில் வந்து கூடுதல் அப்படிங்கிற அந்த டேர்மை அப்படியே வச்சுக்கலாம், வேற எதுவுமே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்க, AB ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4, அவர்களுடைய செலவினங்களின் விகிதம் 5:7 இருக்கிறது. ஒவ்வொருவரும் மாதம் 5000 ரூபாய் சேமிக்கிறார்கள். இங்கே அவருடைய மாத வருமானத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஏக்கும் பிக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுடைய சம்பளம் சேலரி வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்குது, 3 இங்க 4. ஸோ இப்போ எக்ஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா 3x 4x. அதே தான் அவங்களுடைய செலவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 7. அப்போ இது நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே வேற வேற தானே. இவங்க ஈக்குவலா இதோடைய இதையும் எக்ஸ் இதையும் எக்ஸ்ன்னு எடுத்தா அது வந்து சமம் கிடையாது, ஏன்னா செலவு வேற வருமானம் வந்து வேற. அதனால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம ஒய் டேம்ல எடுத்துக்கலாம். இப்போ 2 பேர்த்துக்குமே அப்போ மொத்த சம்பளம் 3x, செலவு வந்து 5x. அப்போ நம்ம சம்பளத்துல இருந்து செலவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், சேமிப்பு எவ்வளோன்னு கிடைச்சிரும். இப்போ இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு, 5000 ரூபாய். அதே மாதிரி இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னது, 5000. 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் ஏக்கு எழுதுறேன். அப்போ 3x - 5y இதனோட வேல்யூ தான் என்னது, 5000. அதுக்கப்புறம் இங்க என்ன கிடைக்குது, பிக்கு 4xல இருந்து 7y கழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் சேமிப்பு வந்து 5000 தான். இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாமா? நான் வந்து இந்த சைடை நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் எழுதுனா. ஸோ இதை வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12x - 20y ஈக்குவல் டு இங்கே 20000 கிடைக்கும். மறுபடியும் இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12x - 21y ஈக்குவல் டு 15000. இதை வந்து மைனஸ் பண்ணுங்க, இப்போ இது வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ இது கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்கே வந்து y ஈக்குவல் டு 5000 கிடைக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ 5000 சொல்லிட்டு எதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ 3x - 15000 ஈக்குவல் டு 5000 கிடைக்குதா? சாரி, இதில் வந்து 5 சப்ஸ்டிட் பண்ணும்போது 25 கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 3x - 25000 ஈக்குவல் டு 20000. இப்போ 3x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 30000. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10000. அப்போ நமக்கு ஏயோடைய சம்பளம் எவ்வளவு, 3x தான். அப்போ 3 × 10000, 4x அப்படின்னா 4 × 10000. அப்போ அவங்களுடைய சேலரி எவ்வளவு, 30000. 40000 தான் ஆன்சர். இன்னொரு இதில் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இல்லை இதே நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஷார்ட்கட் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது, ப்ரொசீஜரில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அடுத்த சம் பாருங்க, x x+2 x+4 x+6 x+5 இந்த தரவின் சராசரி 11 எனில் முதல் 3 தரவுகளின் கூட்டு சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா வந்து இது கன்ஸ்டிக்யூட்டிவ் நம்பர் தான், 2 வேரி ஆகிட்டே இருக்குதா. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய இரட்டை எண்கள் தான் இது. அப்போ அதனுடைய தரவின் சராசரி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த எண்களுக்கு சராசரி என்னதுன்னா நடுவில் உள்ள நம்பர் தான் சராசரி. இப்போ எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 நம்பர் இருக்குதா. அப்போ இதில் நடுவில் உள்ள நம்பர் வந்து என்னது, x+4. அப்போ இது ஃபுல்லாத்துக்கும் நீங்க ஆட் பண்ணி சராசரி கண்டுபிடிக்கிறதும் நடுவில் உள்ள நம்பரும் சமம் தான். அப்போ என்ன அர்த்தம், x+4 = 11. ஸோ இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா 1 2 3 இப்போ இதுக்கு சராசரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 தான் சராசரி. அப்போ நடுவில் உள்ள நம்பர் என்னவோ அடுத்தடுத்த நம்பரா இருந்துச்சுன்னா அந்த எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நம்பர் 7 நம்பர் இப்படி நமக்கு வந்து ஆட் நம்பர் எண்ணிக்கை கொடுக்கும்போது
நடுவுல என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் அதனுடைய சராசரி. அப்ப இதுல 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுவும் அடுத்தடுத்த நம்பர், அடுத்தடுத்த ரெட்டை எண்கள் வர்றதுனால நடுவுல என்ன நம்பர் வருதோ அதுதான் அதனுடைய சராசரியா இருக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 7ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்ப எக்ஸோட 7 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பர் தானே, அப்ப 7, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 11. இதுவும் பாருங்க அடுத்தடுத்த நம்பர் தான். அப்ப அடுத்தடுத்த எண்களுக்கு சராசரி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும், நடுவுல உள்ள நம்பர் தான் சராசரி. அப்ப அதோட ஆன்சர் எத்தனை, 9. நீங்க சராசரி ஃபார்முலா போட்டு செக் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். லாஜிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்க, 6 மீட்டர் நீளம் உள்ள கம்பியினை 1.5 மீட்டர் நீளமுடைய சிறிய கம்பிகளாக வெட்டினால் எத்தனை சிறிய கம்பிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க. நார்மலா இந்த மாதிரி உருவங்கள், இப்போ பெரிய கம்பியை சின்ன கம்பியா என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. இப்போ உருவங்களை மாற்றும் போது அப்போ உருவங்களின் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா பெரிய அளவா மேலே போடுவோம், சின்ன அளவு கீழே போடுவோம். இப்போ நார்மலா நீளம் தான். இப்போ வந்து மொத்தம் எத்தனை மீட்டர், 6 மீட்டரை 1.5 மீட்டரால நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ பாருங்க 6 1.5 மீட்டர் அப்படின்னா என்ன வரும், 1 இன்ட்டு அதாவது 1/2ன்னு வரும். கலப்பு பின்னத்தை தகா பின்னாவை மாற்றும் போது 3/2. ஸோ இப்போ இதை தலைகீழ எழுதுனா 6 இன்ட்டு 2/3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். கேன்சல் பண்ணும்போது ஸோ ஆன்சர் வந்து 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்ற எனில் புதிய வடிவத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம யோசிக்கணும். நார்மலா வந்து 2 உருவங்களை இணைக்கும் போது ஒரு புதிய உருவம் கிடைக்கும். இப்போ சுற்றளவு என்னவாகும், பரப்பளவு என்னவாகும் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2 செவ்வகங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 செவ்வகங்கள் தனித்தனியா இருக்கும்போது ரெண்டினுடைய சுற்றளவு என்னவா இருக்குது அப்படின்னா இதுக்கும் 30 மீட்டர் சுற்றளவு, இதுக்கும் 30 மீட்டர் சுற்றளவு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாக்டா எடுத்துக்கணும் அப்படின்னா நான் இதோட நீள அகலங்களை எடுத்துக்கிடுறேன். ஸோ நீளம் வந்து 8 மீட்டர்னு எடுத்துக்கிடுறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து 7 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ 8 7 15, 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 30 மீட்டர் வந்து சுற்றளவு கிடைச்சிரும். அதே இதுதான் இங்கேயே எடுத்துக்கிடுறேன். இங்கே 8 7ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரே செவ்வகமா மாற்றுறோம். அப்போ என்னவாகும், 2 அகலங்கள் வந்து என்ன செஞ்சிருது, ஜாயிண்ட் ஆகிறது. இது நம்ம பக்கவாட்டில் இணைக்கும் போது. அதே இது நீளவாக்கில் இணைக்கும் போது நமக்கு என்ன ஆயிரும், 2 நீளங்கள் வந்து கம்மியாயிரும், குறைஞ்சிரும். அப்போ இப்போ இதுக்கு ஒரு 30, இதுக்கு ஒரு 30. அப்போ 2 வேல்யூஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 60 கிடைக்குமே தவிர, ஆனால் 2 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சுற்றளவு நம்மளுக்கு என்னவாகும், அந்த 60 விட கம்மியான அளவு தான் கிடைக்கும். ஸோ ஈக்குவல்ட்டும் வராது, அதிகமாகவும் வராது, வேற எந்த வேல்யூவும் வராது. வேற வேல்யூ வந்து ஏன்னா இது நம்மளுக்கு கண்டிஷன் கொடுக்கல, நீள அகலங்கள் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கல. கொடுத்தா வேணா நம்ம செக் பண்ணி பார்த்தா அந்த ஆன்சர் வருமானு பார்க்கலாம். ஸோ வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 60 சென்டிமீட்டர் தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 10⁻71, 10⁻72, 10⁻73 என்றும் எண் கோவையின் 1ஆம் இலக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் 10⁻71 தான். அப்போ என்ன அர்த்தம், 10 வந்து ஒரு 71 வாட்டி மல்டிப்ளை பண்ணுவோம். எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் என்னதான் வரும், நமக்கு 0 தான் வரும். அதே மாதிரி 10⁻72க்கும் லாஸ்ட் டிஜிட் என்னதான் 0 தான். 10⁻73க்கும் லாஸ்ட் டிஜிட் வந்து 0 தான். அப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னது, 0. 10 பவர்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து 10⁻71 தான் வரும். ஸோ இதை வித்தியாசம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் இது எதாவது டிவைட் ஆகும் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த 10⁻71 நம்ம வெளியில எடுத்திருப்போம். ஸோ வெளியில எடுத்தா இங்க 1 கிடைக்கும், இங்க 10⁻1 கிடைக்கும், இங்க 10⁻2 கிடைக்கும். ஸோ இப்போ இது 100 ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும், 111. அப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு எதால டிவைட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 111ஆல டிவைட் ஆகலாம், 3ஆல, ஏன்னா 111 3ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகுமான்னு கேட்டால் மட்டும் வெளியில எடுத்து பண்ணுங்க. இலக்கம் அதாவது நமக்கு 1ஆம் இலக்கம்னு கேட்டாங்க அப்படின்னா பவர் வந்து பாருங்க எதனுடைய அடுக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம், 10 அடுக்கு தான். 10 அடுக்கு நம்ம எத்தனை வாட்டியும் மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் வந்து 0 தான். ஸோ அடுத்த சம் பாருங்க, ஒரு சாய் சதுரத்தை அதன் மூலை விட்டங்கள் சம பரப்பளவு கொண்ட டேஷ் முக்கோணங்களாக பிரிக்கும். ஸோ இப்போ நார்மலா வந்து சாய் சதுரம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம டிரா பண்ணுவோம். ஸோ அதுக்கு 2 மூலை விட்டங்கள் வந்து உண்டு. ஸோ 2 மூலை விட்டங்களும் வரைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை முக்கோணங்கள் கிடைக்கும், 4 முக்கோணங்கள் கிடைக்கும். 4மே வந்து சம பரப்பளவுல இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4 முக்கோணங்களாக பிரிக்கும். அடுத்த சம் பாருங்க, எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 ஆக உயரும். அதாவது 5600 அப்படிங்கறது அசல் கொடுத்துட்டாங்க, 6% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க.
தொகை மொத்த தொகை வந்து 6720 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் என்னோட வேல்யூ வந்து வேணும். ஸோ நான் வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு அசல் மொத்த தொகை வந்து 6720 இருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வட்டி கிடைச்சிரும். ஸோ 1120 தான் வட்டி. அப்புறம் நம்மளுக்கு ஐக்கு ஃபார்முலா வந்து PNR/100 தான். அதில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 1120 ஈக்குவல் டு அசல் வந்து 5600, என் தெரியாது. அதுக்கப்புறம் ஆர் வந்து 6/100. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் இது அப்படியே 6 இருக்கட்டும். ஏன்னா இது 56 2ஆல் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 112 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து 20ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 6 கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 கிடைக்கும், இங்கே வந்து 10 கிடைக்கும். அப்போ n ஈக்குவல் டு என்ன 10/3. ஸோ இதில் வந்து நம்ம கலப்பு பின்னமாக எழுதணும்னா 3/1/3 தான் வந்து ஆன்சர். ஸோ ஓரளவு இதில் வந்து டேலியாகிராம் தான் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் செக் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த சம் பாருங்க, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து 55,560 அப்படின்னா வட்டி வீதத்தை காண்க. ஸோ இதுவும் அதே ஃபார்மேட்டில் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அப்போ ஃபஸ்ட்டு வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். மொத்த தொகை வந்து 55,560 இருந்து 48,000 கழிச்சுட்டோன்னா வட்டி மட்டும் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ 6, இங்கே வந்து 7. ஸோ 7,560 தான் வட்டி. அப்புறம் நம்மளுக்கு பிஎன்ஆர் ஃபார்முலா தான், I ஈக்குவல் டு PNR/100 தான் ஃபார்முலா. ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். 7,560 ஈக்குவல் டு அசல் வந்து 48,000, என் வந்து 2 ஆண்டுகள் 3 மாதம். ஸோ 2 ஆண்டுகளும் ஒரு 3 மாதமும் கொடுத்துருக்காங்களா. 2 ஆண்டுகள் அப்படின்னா நமக்கு எத்தனை, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா 24 + ஒரு 3, அப்போ 27. அதை வந்து ஆண்டா மறுபடியும் மாற்றும் போது 27/12. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். 27/12 R/100. ஏன்னா R தான் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ 2 0 கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மீதி இருக்கும். 12ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 40 கிடைக்கும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ மறுபடியும் இது 4ஆல் கேன்சல் பண்ணால் 1 நாள் 4, மீதி 3, 1 நாள் 32, 9. ஸோ அப்புறம் 9ஆல் கேன்சல் பண்ணும்போது 3, இங்கே 21, 3ஆல் கேன்சல் பண்ணால் 7. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ எத்தனா 7% தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.6 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. இப்போ அசலா போல தான் 1.69 மடங்கு. அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து அமௌண்ட்டுக்கு தான், அதாவது மொத்த தொகைக்கான ஃபார்முலா தான் நம்ம எழுதுவோம். அப்போ A ஈக்குவல் டு P ஆஃப் 1 + R/100 பவர் n. இதுதான் கூட்டு வட்டி. எப்போவுமே கூட்டு வட்டியில் நம்ம ஏங்கிற டேமுக்கு தான் ஃபார்முலாவை எழுதுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, அசலை போல 1.6 மடங்கு. அதனால இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1.69 அசல்ங்கிறதுனால Pன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ P அப்படியே போட்டுக்கலாம். 1 + ஆரோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ R அப்படி இருக்கட்டும். n வந்து எத்தனை, 2 ஆண்டுகள். ஸோ இப்போ பியும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரூட் எடுக்கணும். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1.3. இங்கே அப்படி இல்லைன்னா நம்ம 100ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படி கூட பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1.3 ஈக்குவல் டு 1 + R/100. இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்கே மேலே வந்து 100 + R/100. ஸோ 100 இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 130 ஈக்குவல் டு 100 + Rன்னு கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 30% தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் வந்து 1134 எனில் அசல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து வித்தியாசம், அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கோட வித்தியாசம் நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு. 2 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா வரும், அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா வரும். 3 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா PR² 100², அதுக்கப்புறம் இன்டு R + 300 / 100. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, D கொடுத்துட்டாங்க, வித்தியாசம் வந்து 1134 கொடுத்துட்டாங்க. அசல் வந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ P அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ 15%. ஸோ 15 × 15 கீழே வந்து 100 × 100ன்னு கிடைக்கும். அடுத்த டைமில் ஆரோட வேல்யூ 15 போட்டோம் அப்படின்னா 315/100ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை 5ஆல் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
இங்கே 3 நாளாக ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 5 கிடைக்கும். இங்கே 3 நாளாக கேன்சல் பண்ணும்போது 3 9 7 3 21 8. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாளாக கேன்சல் பண்ணால் இங்கே 5 கிடைக்கும். இங்கே வந்து 1 3 3 2 6 166 கிடைக்கும். இதை மறுபடியும் 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4 கிடைக்கும். இதை 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 6 3 கிடைக்கும். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 63க்கும் 126க்கும் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 2. ஸோ அப்போ அசல் வந்து என்ன கிடைக்குதுன்னா 2 × 4 × 20 × 100 கிடைக்குது. ஸோ 4 16. ஸோ 16,000 தான் இதனுடைய ஆன்சர். சால்வ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வருது. ஸோ அடுத்த சம் பாருங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சால்வ் பண்ற மாதிரி தான். இப்போ நமக்கு விற்ற விலை கொடுத்துட்டாங்க 4275. அப்போ இதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வந்து 4275 அப்படிங்கிறது அதனுடைய நஷ்டத்திற்கான ஒரு விலை தான். அப்போ 5% நஷ்டம் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அர்த்தம்? 95%க்கான மதிப்பு தான் 4275. இப்போ பாருங்க 5% லாபம் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 105% வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். அப்போ எக்ஸ் இன்டு பர்சன்டேஜ் 2 பக்கமும் இருக்கிறனால கேன்சல் ஆயிரும். ஸோ 4275 × 105. ஸோ இப்போ இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் இதை நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 4725 வரும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து இந்த தொடர் தள்ளுபடிகள் அந்த மாதிரி கணக்கு தான். ஸோ இப்போ இது என்ன இருக்கலாம்? ஆரம்பத்தில் இருந்தது 10,000. ஸோ அது அடக்க விலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடக்க விலை 10,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் அதோடைய வேல்யூ வந்து 105 100 கூட ஆட் பண்ணிட்டு வரணும். அடுத்து 2வது மணி நேரத்தில் என்ன பண்ணுது? 8% வளர்ச்சி குறையுது. அப்போ என்ன வரும்? 8 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 92 ஆகும். 92%. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? 10% வளர்ச்சி அடையுது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன போடுவோம்? 110 / 100 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இதனுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கணக்கு. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 4 0 1 2 3 4 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 21. இங்கே வந்து 20. ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 6. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 21 46 × 11 தான். ஸோ இதை கேன்சல் இந்த மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 10,626 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த வாட்டி வீக்லி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க.